வணக்கம். என்னுடைய நேம் முகமது முபாரக். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு ரெடியா இருக்கிற கேண்டிடேட் கூட அவங்களுடைய ஃபியூச்சருக்கான டெக்னாலஜி, அதாவது சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத பற்றி அவங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு இருக்கு. வாங்க நம்ம அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி டெக்னாலஜி பற்றி. அடுத்தது உங்களுடைய டே டு டே லைஃப்க்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்களுடைய பிஸ்னஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டைரக்டாக நம்ம சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எங்களுடைய ஆடியன்ஸுக்கு கொடுத்தீங்க. Hi, I'm Joyce Mary. Currently, I'm in my final year. I'm studying BTech Artificial Intelligence and Data Science. And currently, the topic that we face for cyber security. Cyber security, na? So first of all, cyber security is our data, applications, networks, and other systems our digital threat protect பண்றது cyber security. இது எங்கன்னா யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லேப்டாப் சிஸ்டம்ஸ், மொபைல்ஸ் அண்ட் அதர் நெட்வொர்க் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சைபர் செக்யூரிட்டி ஒரு நெசசிட்டியான ஆப்ஷனாக வச்சுருக்கோம். சைபர் செக்யூரிட்டி எதுக்காக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க, என்னென்ன பர்பஸ் இதில் ஸ்டார்ட் அவுட் ஆகும்? ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது எந்த மாதிரி ஸ்டார்ட் அவுட் பண்ணுங்க? First of all, cyber security இந்த வேர்டு எப்போ இன்வென்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா 1980s பீரியட்ஸ்ல அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இன்டர்நெட் நம்ம கம்ப்யூட்டர் எப்போ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆச்சோ, ரெண்டு பேரும் எப்போ கனெக்ட் ஆச்சோ அந்த டைம்ல டெக்ஸ்ட், மெசேஜ், கால் எல்லாமே நெட்வொர்க்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சு. அப்போதான் ஃபர்ஸ்ட் அட்டாக், க்ரீப்பரும் அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சு. கவர்மெண்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே என்ன அட்டாக் இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஓகே நம்ம நெட்வொர்க்ஸ் எல்லாத்துக்கும் சைபர் செக்யூரிட்டின்றது ரொம்ப நெசசிட்டியான ஒரு ஸ்டார்ட் ஆப்ஷன் சைபர் செக்யூரிட்டி டெவலப் பண்ண ஆரம்பிச்ச பீரியட். ஸோ நம்ம டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது லைக் ஆன்டிவைரஸ் மாதிரி, like it's an antivirus. Antivirus before precaution மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன் நம்ம ஆன்டிவைரஸ் சொல்லுவோம். மேபி இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் நடந்திருந்தா கூட நம்ம சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற டிவைசஸ், சர்வீசஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். அதுதான் சைபர் செக்யூரிட்டி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு சர்வீஸ் இல்லையா? இப்போ இந்த சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் எந்த மாதிரி பிசினஸ் ஆர்கனைசேஷன் எல்லாம் இதுல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? இந்த சைபர் செக்யூரிட்டி அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும்னு தெரியும். பிசினஸ் பார்ட்ல பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் ஆஃபர் பண்ண, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஐஓடி செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி, அண்ட் தென் பேமெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆஃப்டர் தட் இமெயில், கூகுள் செக்யூரிட்டிஸ், மல்டிபிள் டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் சைபர் செக்யூரிட்டி டீம்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இன் போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சைபர் செக்யூரிட்டி எங்க ஹேப்பன் ஆகுதுன்னா ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியல் மீடியாஸ்ல ஹையர் லெவலா கேசஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஆகுது. ஸோ அவங்க சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நான் சாதாரணமா ஒரு லேப்டாப் யூஸ் பண்றேன், எனக்கு சைபர் செக்யூரிட்டி தேவையா? இப்போ நார்மலா இது ஃபினான்ஷியலா நார்மல் யூஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்னா சைபர் செக்யூரிட்டி பெரிய இன்வால்வா இருக்காது. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் உங்க லேப்ஸ்ல இருக்கு, மோர் கஸ்டமர்ஸோட டேட்டாஸ், கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே ஒரு லேப்ல இருக்கும்போது உங்க சைபர் ஹேக்கர்ஸ் ஈஸியாக ஹேக் பண்ணுது யூசிங் இமெயில். ஃபார் எக்ஸாம்பிள் 24GNME ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனியோட மெயில் எல்லாமே கிராஷ் பண்ணி ஹேக்கர்ஸ் அந்த கஸ்டமர்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து அவங்களோட வெப்சைட்ஸ்மே கிராஷ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பிஸ்னஸ்
ஓனரா இருக்கவங்க கண்டிப்பா அவங்க சிஸ்டம்ஸ் அவங்க மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரிகாஷனா ஆன்டிவைரஸ் அந்த நிறைய விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. நிறைய ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பை பண்ணி நம்ம வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம லேப்டாப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸை பத்தி சொன்னீங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல எப்படி அதை வந்து யூஸ் பண்ண முடியும்? பிசினஸ் ஆஸ்பெக்ட்லனா ஒரு 3 days or 10 to 15 years முன்னாடி சைபர் செக்யூரிட்டின்றது பெருசா எவால்வ் ஆகல. பட் கரண்டா வந்து நம்ம நார்மல் போனே வந்து ஈஸியா வந்து இப்போ கரண்டா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு சோஷியல் மீடியான்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் தான். அந்த இன்ஸ்டாகிராம வந்து ஈஸியா வந்து எல்லாருமே ஹேக் பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்து தப்பான பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் கொடுத்தா கூட ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து எல்லாருமே வந்து பை பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அது காஸ்ட் கரண்டா வந்து ஒவ்வொரு சர்வீஸுமே வந்து 1000 to 2000 ரேஞ்சில் வந்து கரண்டா எல்லா கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிசினஸ் சைட்ல பார்த்தோம்னா இட்ஸ் நாட் அ லாஸ், இட்ஸ் a profit and increase the revenues also. For a small company it increase revenue of lakhs and for medium it grows and big companies they got a revenue of millions. இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனுடைய கேரியர் அதனுடைய பொட்டென்ஷியல் வந்து என்ன மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சைபர் செக்யூரிட்டியை மட்டும் ஒரு கேரியரா நம்ம எடுத்து படிக்க முடியுமா? அதுக்கு என்னென்ன படிப்புகள் வந்து படிச்சா சைபர் செக்யூரிட்டியில வந்து கேரியர் இருக்காங்க? ஸோ கண்டிப்பா சைபர் செக்யூரிட்டி தான் வந்து இப்போ எப்படி ஏஐ ரோபோட்டிக்ஸ் தான் நம்ம கேரியர் நெக்ஸ்ட் கேரியர்னு சொல்றாங்க, ஃபியூச்சர் சொல்றாங்க. அதே லெவல்ல சைபர் செக்யூரிட்டியும் வந்து இருக்கு. ஸோ நம்ம இப்போ சைபர் செக்யூரிட்டி தான் நம்ம ஃபியூச்சர், நம்ம அதுல வந்து நம்ம பேஷன் ஆகணும்னு நினைச்சோம்னா நாட் சைபர் செக்யூரிட்டி தனியாக கோர்ஸ் படிக்கணும் அவசியம். நீங்க ஜஸ்ட் பேச்சுலர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ in data science இருந்தாலும் போதும். பட் சம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து படிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் CES சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், CCNA செக்யூரிட்டி, AWS செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ப்ரூவ்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிச்சோம்னா நமக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர், எத்திக்கல் ஹேக்கர், SOC அனலிஸ்ட், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட், இந்த மாதிரி நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் தே காட் தர் LPA of 7 to 10 LPA for beginner fresher also. 10 lakhs வரைக்கும் வந்து ஃப்ரெஷர்க்கே வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரி படிப்பு அப்படின்றது சொன்னீங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டாப் 5 கம்பெனிஸ் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற கம்பெனி எந்த கம்பெனியில் வந்து ஜாபுக்காக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன கம்பெனி? இப்போ ஜாபுக்குன்னு பார்த்தோம் நம்ம இந்தியாவில் வேர்ல்ட் லெவலையும் கம்பெனிஸ் இருக்கு அண்ட் இந்தியன் லெவல்லையுமே கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்தியா லெவலில் கம்பெனி சைபர் செக்யூரிட்டி வந்து ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி ஹேவ் த சைபர் செக்யூரிட்டி செக்டர்ஸ். ஸோ அவங்க ஆஃபரிங் பண்ணுற அப்படின்ற கம்பெனியோட TCS, Wipro, HCL Technology அண்ட் இன்ஃபோசிஸ்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எடுக்கிறாங்க அண்ட் சர்வீசஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக டிசிக்னேஷனே வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி டிசிக்னேஷனுக்கு பீப்புளை வந்து ஹையர் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. ஓகே, அப்போ அவங்கள வந்து பார்த்தோம்னா ஃபுல் டைமாக வந்து சைபர் செக்யூரிட்டி ஜாப்ல தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. பட் வந்து அதுக்கு வந்து ஸ்கில்டா இருக்கணும். நார்மல் ஃப்ரெஷரா இருந்தா அவங்க எல்பிக்கு ஹையர் பண்ணுவாங்க. we are skilled and we are a very ethical hacker இருந்தோம்னா we have so much of skills we are hiring. ஓகே, ஹேக்கர் தெரியும், இது என்ன எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்ற குழுவில் இருக்குது. ஸோ எத்திக்கல் ஹேக்கர்ன்றது வந்து லீகலி with the person கன்சர்ன்ஸோட வந்து நம்ம அவங்களோட ப்ரொஃபைல் வந்து இது பண்றது லைக் செக்கிங் மாதிரி. எத்திக்கல் ஹேக்கிங் மோஸ்ட்லி கவர்மெண்ட் செக்டர்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த வேர்டை. ஏன்னா ஒரு பர்சன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து வித் கவர்மெண்ட் பர்மிஷன் நம்ம செக் பண்றது ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன் கேஸ். ஸோ தட்ஸ் கால்ட் எத்திக்கல் ஹேக்கிங். ஓகே, அதாவது ஒரு பர்சனுடைய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டா அவங்க கிட்ட போய் பேங்க் கேட்காம இங்க இருந்தே பண்ணிக்க முடியும். அது அந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க ஹேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர் மூவில கூட காமிச்சிருப்பாங்க, அவங்க அந்த ஜாப் தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே.
ஸோ இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் வந்து அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து எந்த வித டேட்டாஸ் லாபம் டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும்போது கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட் அவங்க பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அவங்களுக்கு வர சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண சர்வீசஸ் வந்து கஸ்டமர் ரொம்ப ட்ரஸ்ட் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க நிறைய பேர் ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸும் பில்ட் ஆவாங்க. ஸோ ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்க பேமெண்ட் பத்தி சொன்னீங்க, என்ன மாதிரி ஸ்டார்டிங் பேக்கேஜ் அப்படின்ட்டு. இதோட ஃபீச்சர் எப்படி இருக்குமா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டு டே இப்போ ஏஐ அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அடுத்த லெவல் வந்து இருக்காங்க. ஸோ ஜென்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ஃபீச்சர் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல எப்படி டெக்னாலஜி அடாப்ட் ஆகும்? இப்போ வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சைபர் செக்யூரிட்டி தெரியுமே தவிர அதை யூஸ் பண்றது கிடையாது. பட் இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம எப்படி வந்து லேப்டாப் வந்து நம்ம பை பண்ணும்போது நம்ம ஆன்டிவைரஸ் வந்து ஸ்டார்டிங்ல இது பண்ணிருவோம். இன் ஃபியூச்சர் மொபைல் அண்ட் டேப்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்துலயும் ப்ரிகாஷனா வந்து சைபர் செக்யூரிட்டி சர்வர்ஸ் வந்து நம்ம பை பண்ணுவோம். அண்ட் அட்வான்ஸ் பார்த்தோம்னா கரண்ட்லி வந்து SIEM மேனேஜ்மெண்ட் இருக்கு. அங்கதான் நம்மளோட எல்லா விதமான டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்றாங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ல அதர் அட்டாக் த்ரெட்ஸ்ல இருந்து வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ற இடமா அங்க இருக்கு. அங்கதான் வந்து ஒரு டீம் வந்து இதுக்காக வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து எங்கேயுமே லாஸ் பண்ணக்கூடாது ஒரு டீம் வந்து கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ்ல வந்து இந்த டீம்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து இவ்வளவு நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுடைய குவாலிட்டியான கண்டென்ட் வந்து டெலிவரி பண்ணிருக்கீங்க. இன்னும் அடிஷ்னலா ஏதாவது ஒரு விஷயம் வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைபர் செக்யூரிட்டின்றது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி it's not a distant word. It's protecting our system, our network, our applications and data from digital attack is very very important. நம்ம எந்த அளவுக்கு வந்து இது சீரியஸா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டேட்டாஸ் நம்மளோட எல்லாமே சேஃபா இருக்கும். இப்போ வந்து நீங்க இமெயில் எடுத்துக்கோனா ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டோட சிம்பிளா வந்து ஒரே பாஸ்வேர்டை நம்ம இமெயில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஏடிஎம் பின் அண்ட் அதர் இதுக்கு வைக்காம எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ் போடணும். அந்த டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ற இடமும் கரெக்டா இருக்கணும். லைக் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் வாங்கி கரெக்டான கிளவுட் பிளாட்ஃபார்ம் வாங்கி அங்க அந்த டேட்டாஸ் நீங்க ஸ்டோர் பண்ணணும். அண்ட் தென் எவ்ரி பாஸ்வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்டடா இருக்கா? இப்போ வெப்சைட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அந்த வெப்சைட் வந்து நம்ம வந்து வெப்சைட் யாரும் ஹேக் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்க டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. அண்ட் அன்வான்டா சம் லிங்க்ஸ் வருது லைக் ஜஸ்ட் பர்ச்சேசிங் லிங்க்னா அன்வான்ட் மெசேஜ்ல இருந்து வரும்போது நீங்க அந்த லிங்க் வந்து டச் பண்ணக்கூடாது. வெரிஃபைட் ஆர்கனைசேஷன்ல இருக்க லிங்க்ஸை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் டோன்ட் ஷேர் யுவர் பாஸ்வேர்ட்ஸ் வித் எனிஒன் அண்ட் protect your systems using cyber security. Thanks for sharing the information. So இது போல யூஸ்ஃபுல்லான டே டு டே லைஃபுக்கு தேவையான டெக்னிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, உங்களுடைய டே டு டே லைஃப் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டெக்னிக்கல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.